சற்றுமுன் வெளியான தகவல். அதல பாதாளத்தில் தங்கம். இது மட்டும் நடந்தால் அதுக்கப்புறம் தங்கம் விலை மொத்தமாக குறைந்துவிடும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் தங்கத்திற்கு தனி மனசு இருக்கவே இருக்கிறது. இதுவரை தங்கம் எப்படி பூமியின் மேற்பரப்பை அடைகிறது என்பது குறித்து ஆய்வாளர்களுக்கு துல்லியமாக தெரியாமல் இருந்தது. இதற்கிடையே ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சில முக்கியமான விஷயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், தங்கம் குறித்து உலகெங்கும் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. தங்கத்தை செயற்கையாக உற்பத்தி செய்ய முடியுமா? தங்கம் எப்படி பூமியில் வந்திருக்கும் என பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ஹவாய் பாறைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் தங்கம் குறித்து ஒரு சில புதிய விஷயங்கள் ஆய்வாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது சுமார் 3000 கிலோமீட்டர் அடியில் பூமியின் அமையப்பகுதி அமைந்துள்ளது. பூமியின் மையம் கொதிக்கும் உலோக பந்து போல இருக்கும். இதற்கிடையே அந்த உலோக பந்தில் இருந்து மெல்ல பூமியின் மேற்பரப்பிற்கு தங்கம் கசிந்து கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதற்கு முன்பு பூமியின் மையப்பகுதி என்பது பூமியின் மேற்பரப்பில் இருந்து தனித்து இருக்கும் என்றும் இரண்டிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது என்றுமே ஆய்வாளர்கள் கருதினர். ஆனால் இப்போது புதிய ஆய்வில் இரண்டும் தனித்தனியாக இல்லை, பூமியின் மையப்பகுதிகளுக்கு மேற்பரப்பிற்கும் தொடர்பு இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதனால் தங்கம் உட்பட விலை மதிப்பற்ற பல உலோகங்களை பூமியின் மையப்பகுதியில் இருந்தே பூமியின் மேற்பகுதிக்கும் மையப்பகுதிக்கும் இடையே உள்ள பகுதி கசிகிறது. அவை இறுதியில் எரிமலை வெடிப்பு உள்ளிட்டவை மூலம் பூமியின் மேற்பரப்பை அடைவதாக சமீபத்தில் நடந்த ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜெர்மனியில் உள்ள கோட்டிங்கின் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இது தொடர்பான ஆய்வை நடத்தினார். ஹவானிலிருந்து வரும் எரிமலை பாறைகள் குறித்து அவர்கள் விரிவான ஆய்வை மேற்கொண்டனர். புதிதாக உருவாக்கப்பட்ட அல்ட்ரா சென்சிட்டிவ் நுட்பங்களை பயன்படுத்தி ஆய்வை நடத்தினர். அப்போது எரிமலை வெடிப்பில் கிடைத்த பாறைகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு ருத்தேனியம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல இந்த குறிப்பிட்ட பூமியின் மையப்பகுதியில்தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஹவாய் எரிமலை வெடிப்பில் இருந்து கண்டறியப்பட எரிமலை பாறைகள் கிரகத்தின் மையப்பகுதியில் இருந்தே தோன்றியிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இது தொடர்பாக ஆய்வை மேற்கொண்ட கோட்டிங்கல் பல்கலைக்கழக ஆய்வாளர் கூறுகையில், ஆய்வு முடிவுகள் முதலில் வந்தபோது எங்களுக்கு தங்கமே கிடைத்துவிட்டது போல இருந்தது. தங்கம் உள்ளிட்ட பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் பூமியின் மைய பகுதியில் இருந்து பூமியின் கசிவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அதேபோல 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மையம் உருவாகி இருப்பதாக ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். பூமியின் மொத்தம் இருக்கும் தங்கத்தில் 99,999% தங்கம் அங்குதான் இருக்கிறது. இவை பூமியில் சுமார் 3000 கிலோமீட்டருக்கு கீழ் பல திடமான பாறைக்கு அடியில் இருக்கிறது. இவற்றை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அணுக முடியாது. இதற்கிடையே சூப்பர் ஹீட் மென்டில் மூலம் பூமியின் ஆழத்தில் உள்ள பொருட்கள் மேற்பரப்பிற்கு வருவதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக பேராசிரியர்
கூறுகையில், பூமியின் மைய பகுதி என்பது முன்பு நாமெல்லாம் நினைத்தது போல தனிமைப்படுத்தி இல்லை. இந்த பூமியின் மைய பகுதியில் உருவான பல 100 குவாட்ரில்லியன் மெட்ரிக் டன் பாறைகள் மெல்டில் வழியான பூமியின் மேற்பரப்பை அடைவது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்றார். அதேபோல இந்த ஆய்வு 2 வகைகளில் முக்கியமாக இருக்கிறது. முதலில் பூமியின் மேற்பரப்பில் எப்படி தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பற்ற உலோகங்கள் வருகிறது என்பதை கண்டறிய உதவுகிறது. மேலும் தங்கம் இப்போது பூமியில் குறைந்த அளவே கண்டறியப்படுவதால் அதன் விலை அதிகமாக இருக்கிறது. அதேபோல இப்போது பூமியின் அமையப்பகுதியில், அதாவது மைய பகுதியில் அதிக தங்கம் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளன. இது திடீரென வேகமாக வெளியேற ஆரம்பித்தால் நமக்கு அதிகளவில் தங்கம் கிடைக்கும். இதன் மூலம் அதன் விலையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான வாய்ப்பு எத்தனை சதவிகிதம் என்பது குறித்து ஆய்வாளர்கள் எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை என்று போதிலும் இதுவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஜூன் மாதத்தில் வங்கி விடுமுறை நாட்கள் வெளியாகியுள்ளது. அதாவது வங்கி விடுமுறை நாட்கள் என்ன என்பதை ரிசர்வ் வங்கியே தீர்மானிக்கிறது. வங்கி விடுமுறை நாட்கள் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கிறது. ஒருபுறம் வங்கி விடுமுறை இருக்கும்போது வங்கி ஊழியர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். மறுபுறம் பொதுமக்களின் பல பணிகள் வங்கிகளுடன் தொடர்புடையவை என்பதால் வங்கிகள் மூடப்பட்டால் அது பொதுமக்களை பாதிக்கும். இதனால் ஜூன் மாதத்தில் வங்கிகள் 12 நாட்கள் மூடப்பட்டிருக்கும். அதாவது ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் வங்கி விடுமுறை. ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய் ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ் ஜீவின் தியாக தினம் பஞ்சாப். ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை அனைத்து மாநிலங்களும் வங்கி விடுமுறை. ஜூன் 15ஆம் தேதி ஞாயிறு. ஜூன் 27ஆம் தேதி வெள்ளி ரத யாத்திரை ஒரிசா மற்றும் மணிப்பூர். ஜூன் 28ஆம் தேதி சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை மாநிலங்களிலும் வங்கி விடுமுறை. ஜூன் 30ஆம் தேதி திங்கள் ரெம்னா நீ மிசோரம். வங்கிகளுக்காக விடுமுறை நாட்காட்டியின் பட்டியல் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. ரிசர்வ் வங்கியின் படி அனைத்து மாநிலங்களுக்கான விடுமுறை நாட்களில் பட்டியல் வேறுபட்டு இருக்கும். இந்த விடுமுறை நாட்களில் முழுமையான பட்டியல் ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மாநிலங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு பண்டிகைகள் மற்றும் விடுமுறை நாட்களை பயன்படுத்தி இருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.